வணக்கம். தாவேகா ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோர்டனர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நேரில் சந்தித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தற்போது ஆதரவானது தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே தாவேகா 108 இடங்களில் தமிழகத்தில் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி கோர இன்னும் அவர்களுக்கு 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவானது தேவைப்படுகிறது. இதனிடையில் தான் காங்கிரஸ் அதாவது திமுக கூட்டணியில் தேர்தலில் போட்டியிட்டு 5 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போது வரை 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தற்பொழுது தாவேகாவுக்கு அவர்கள் ஆட்சி அமைக்க அதாவது ஆதரவு தருவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்திட்ட அதாவது கோப்பையை இன்று தாவேகா தலைவர் விஜயிடம் பனையூரில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோர்டனர் மற்றும் அதாவது மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வமருதகை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து தற்பொழுது அவருக்கான ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கின்றனர். குறிப்பாக நாளைய தினம் அவர் அதாவது பதவியேற்க ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரும் விஜய்க்கு தற்போது ஆதரவானது தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் அங்கமாக இருந்த அதாவது விசிகா மற்றும் அதே போல கம்யூனிஸ்ட், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளும் ஆதரவு தர உள்ளதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. அதற்காக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்கும் அதே போல சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் தற்பொழுது கடிதமானது எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களும் அதாவது இந்த தாவேகாவுக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் விஜய் தற்பொழுது ஆட்சி அமைக்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் அவர் ஆட்சி அமைக்க பெரும்பான்மையானது பெறப்படும். இதனிலையில் தற்போது வரை விஜய்க்கு 108 + 5 இடங்களான மொத்தம் 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவானது விஜய்க்கு தற்போது வரை இருக்கிறது. தற்போது விஜய் பனையூர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு அதாவது கவர்னர் மாளிகையை நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார். நாளை தினம் அதாவது அவர் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அதாவது கடிதத்தை கவர்னரிடம் தருவதற்காக தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது பனையூர் அலுவலகத்திலிருந்து கவர்னர் மாளிகை சென்று கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.